அனைவரையும் மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2024 அக்டோபர் மாதத்தில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பினை இந்த வீடியோவில் காணலாம். இதற்கு முன்னர் நாம் ஏனைய மாதங்களுக்கான நிகழ்வுகளை ஒவ்வொரு வீடியோக்களாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். அவற்றினை நீங்கள் எனது யூடியூப் சேனல் பக்கத்தில் காணலாம். தற்போது நாம் 2024 அக்டோபர் மாதத்துக்கான முக்கிய நிகழ்வுகளுக்கு தொகுப்புகளை இனி நாம் நோக்குவோம். அரசியல் நிகழ்வுகளாக 2024 அக்டோபர் மாதத்தில் பல நிகழ்வுகள் இடம்பெற்றன. அதில் முக்கியமானது பாராளுமன்ற தேர்தலுக்கான பரிந்துரைகள் அல்லது பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அக்டோபர் 11 உரிய வேட்பு மனுக்கள் மூலம் முதல் தடவையாக முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் மற்றும் மஹிந்த மைத்திரிபால ஆகியோர் தேர்தலில் போட்டியிடவில்லை என்பது மாதத்தில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளில் மிக முக்கியமானதாகும். இதனோடு ஒட்டியதாக எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தல் அக்டோபர் 26 இடம்பெற்றது. செப்டம்பர் 9 பரிந்துரை காலத்தை தொடர்ந்து இது தேர்தலானது பிரதேச சபை தேர்தலானது இடம்பெற்றது. பொருளாதார முன்னேற்றங்களாக இந்த மாதத்தில் IMF உடனான பேச்சுவார்த்தையை அரசாங்கம் புதிய ஜனாதிபதியின் கீழ் ஆரம்பித்திருந்தது. இது நடைபெற்றது அக்டோபர் 21 முதல் 26 காலப்பகுதியாகும். இதில் 2.9 பில்லியன் உதவி திட்டத்துக்கான பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தது. 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் சுற்றுலாவினை ஊக்குவிக்கும் வகையில் அக்டோபர் 1 தொடக்கம் 35 நாடுகளுக்கான 6 மாத விசா விலக்கு, அதாவது 35 நாடுகளுக்கான 6 மாதத்துக்கான விசாவை நேரடியாக வழங்குகின்ற திட்டம் அல்லது விசாவுக்கான தேவை இல்லை என இலங்கை சுற்றுலாத்துறை அறிவித்திருந்தது. இதே சுற்றுலாவினை ஊக்குவிப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக காணப்பட்டது. கலாச்சார நிகழ்வுகளாக அக்டோபர் 24 தொடக்கம் நவம்பர் 2 வரை அக்டோபர் பெஸ்ட் எனும் விழா நடைபெற்றது. இது ஹில்டன் கொழும்பு வேவரியின் இசை மற்றும் உணவு பண்டிகை அல்லது உணவு பண்டிகை தொடர்பான நிகழ்வானது இதன்போது இடம்பெற்றது. விளையாட்டு சாதனைகளை நாம் நோக்குகின்ற போதும் இலங்கையின் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக அக்டோபர் 7 சனத் ஜெயசூரிய அவர்கள், முன்னாள் விளையாட்டுக்காரரான சனத் ஜெயசூரிய அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்நியமனது தற்காலிகமான நியமனம் என கூறப்பட்டிருந்தாலும் தற்போது அது நிரந்தர நியமனமாக மாற்றப்பட்டுள்ளது. இலங்கையர் ஒருவர் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு பயிற்றுவிப்பதாக இருக்கின்ற நீண்ட காலத்தில் முன்னர் பயிற்றுவிப்பதாக இருந்த ஒரு சந்தர்ப்பத்தினை சனத் ஜெயசூரிய அவர்கள் பெற்றிருந்தார்கள். சனத் ஜெயசூரிய அவர்களின் பயிற்சியின் பின்னர் இலங்கை அணி பல்வேறு நாடுகளுடன் மிக சிறப்பாக கிரிக்கெட் விளையாடுகிறதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். அதோடு T20 சர்வதேச T20 தொடரில் வெஸ்ட் இண்டீஸை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று முதல் தொடரை இலங்கை அணியானது அக்டோபர் 14 பெற்றுக்கொண்டது. இவை விளையாட்டு தொடர்பாக அக்டோபர் மாதம் 2024 இடம்பெற்ற விளையாட்டு சாதனை. சட்டம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை நாம் பார்க்கின்ற போதும் இலங்கை கிரிக்கெட் வீரரான பிரவீன் ஜெயவிக்ரம மீது ICCயால் 1 வருட தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதே போல உப்புள் தரங்க மேட்ச் ஃபிக்சிங் வழக்கொன்று நீதிமன்ற உத்தரவை எதிர்கொண்டிருந்தார். சட்டம் மற்றும் ஒழுங்கு விடயங்களில் மிக முக்கியமாக இம்மாதத்தில் இடம்பெற்ற ஒரு கைது நடவடிக்கை முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ வைத்திருந்த வாகனமாக சட்டவிதமான வாகனம் என்றும் இது தொடர்பான மேலதிக விவரங்களுக்கும் மேலதிக விசாரணைக்காகவும் ஜோன்சன் பெர்னாண்டோ அவர்கள் அக்டோபர் மாதத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். சுற்றுச்சூழல் தொடர்பான அல்லது என்வாயன்மெண்டல் தொடர்பான விடயங்களில் முக்கியமானது ரயிலுடன் ஞானி மோதி அக்டோபர் 18
2 யானைகள் உயிரிழந்திருந்தன. இது சுற்றுச்சூழல் தொடர்பான அக்டோபர் மாதத்தில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வாக காணப்படும். எனவே இவையே அக்டோபர் மாதத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள். அரசியல் மட்டுமல்லாது பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம், விளையாட்டு தொடர்பான பல்வேறு விடயங்கள் அக்டோபர் மாதத்தில் இடம்பெற்றிருந்தன. சரி, இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்வோம். இனி வரும் அடுத்த வீடியோவில் நவம்பர் மாதத்தில் இலங்கையில் இடம்பெற்ற மிக முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பினை நாம் காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரைக்கும் பள்ளிக்கூடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.